ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம இன்றைக்கி இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 1 மந்த்துக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணலை. ஸோ நம்ம ஏன் வீடியோ இவ்வளோ போடலை அப்படின்னா வந்து சம் பர்சனல் மேட்ரு, அதனால தான் வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணலை. ஸோ என்ன அப்படி பர்சனல் மேட்ருண்டா வந்து நம்ம வீடியோவில் இவ்வளோ நாளாக வந்து நம்ம அம்மா வந்து சமைப்பாங்க. ஸோ பெரும்பாலும் வந்து நம்ம அந்த சேனலுக்கே வந்து சப்போர்ட் கொடுத்தது ஃபஸ்ட்டு வந்து அம்மா தான். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த வீடியோலாம் போடுறது அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ரெசிபிலாம் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து லாக்டவுனில் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம போர் அடிக்குது, ஒரு ஹாபி மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அது இதில் வந்த ரெசிப்பிலாம், அந்த சேனலில் வந்த ரெசிபியெல்லாம் வந்து நம்ம அம்மா செய்கிற ஒரிஜினல் ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். சம்டைம்ஸ் வந்து அம்மாவே வந்து குக் பண்ணுறது வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இனிமேல் வந்து அவங்க வந்து சேனலில் வரமாட்டாங்க. அவங்க வந்து இல்லை, தவறிட்டாங்க அண்மையில். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து சேனலில் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணலை. கொஞ்ச நாள் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ போடலாமா போட வேணாமா அப்படின்னு தான் வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் இருந்தது. சேனலோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அம்மா வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி வந்து வந்த சேனலை அதை வந்து எப்படி நம்ம நிப்பாட்டுறது, ஸோ நம்ம ஒரு ஹாபியாகத்தானே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு காரணத்துக்காகத்தான் வந்து மீண்டும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இனிமேல் வந்து நம்ம சமையல் மட்டும்தான் அதில் இருக்கும். ஆனால் அம்மாவோட ரெசிப்பியாகத்தான் இருக்கும், பட் நாங்கள் சமைக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு விலாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா வந்து கோலாலம்பூரில் மஜிந்தியாங்கிற ஒரு இடத்துல வந்து இது வந்து நம்ம ஊரில் உள்ள அதாவது வந்து நம்ம ஊரில் உள்ள ஒரு பேக்கரி ஷாப்பில் வந்து டீ, அப்புறம் இந்த மாதிரி வந்து பேக்கரி ஐட்டம்லாம் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு கடை வந்து இங்கே இருக்குது. ஸோ இது நம்ம அண்மையில் தான் வந்து நமக்கு தெரியும். நான் வந்து ஸோ இன்றைக்கி வந்து இங்கே போயிருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அம்மா இருக்கும்போதே வந்து எடுத்த ஒரு வீடியோ தான். பட் இவ்வளோ நாளாக வந்து நம்ம அதை வந்து அப்லோட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி தான் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஷாப்புக்கு பேர் என்ன அப்படின்னா மெட்ராஸ் பேக்கரி அப்படின்னு வந்து போட்டிருந்தது. நம்ம ஊரில் உள்ள ஸ்நாக்ஸு, அதாவது வந்து வடை, பஜ்ஜி அந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வாழைக்காய் பஜ்ஜி இருக்குது அப்படின்னு தான் வந்து நான் வந்தேன். பட் வாழைக்காய் பஜ்ஜி வந்து 4:30 மணி 5 மணிக்கு அப்புறம் தான் இருக்குமா. பட் நாங்கள் வந்து மதியானம் ஒரு 2 மணிக்கெலாம் வந்துவிட்டோம். ஸோ வாழைக்காய் பஜ்ஜி வந்து இன்னும் அவங்க பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட்டு வடை, சமோசா அந்த மாதிரி வந்து வாங்கினது. இப்போ இந்த கடையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து டீ, காஃபிலாம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா டீ, காஃபி எல்லாமே வந்து ஸ்பெஷலாக பசும்பாலில் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எல்லா கடையிலையும் வந்து அந்த மாதிரி செய்ய முடியாது. நம்ம வந்து ஜஸ்ட்டு ஸ்பெஷலாக கேட்டால் மட்டும்தான் வந்து பசும்பால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து டின்பால் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து டீ, காஃபி எல்லாமே வந்து பசும்பாலில் வந்து நல்லா போட்டு கொடுக்குறாங்க. நல்லா டேஸ்ட்டாக நம்ம ஊரில் நம்ம குடித்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்தது ஸ்பெஷலாக பஜ்ஜி வாங்குறதுக்கு தான், முக்கியமாக வாழைக்காய் பஜ்ஜி வாங்குறதுக்கு. பட் வாழைக்காய் பஜ்ஜி கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சமோசா, வடை இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு, தேவையானதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஈவினிங்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு டிஷ் செய்ய போகிறோம். மாங்காயில் தான் வந்து செய்ய போகிறோம். இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் வந்து செய்ய போகிறோம். ஸோ மாம்பழம் சீசன், இந்த மாங்காயெல்லாம் வந்துட்டால் வந்து எல்லாருமே வந்து பலவிதமாக அதை வந்து டிஷ் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து மாங்காயில் தான் செய்ய போகிறோம். இது வந்து நான் வரும்போது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இங்கே வந்து இப்போ மாங்காய் சீசன் வந்து ரொம்ப இருந்தது. இப்போன்னு சொல்ல முடியாது. இது வந்து 1 மந்த்துக்கு முன்னே உள்ள வீடியோ ஆக்சுவலி. ஸோ அப்போ வந்து மாங்காய் வந்து ரொம்ப இருந்தது. ஸோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து மலேசியாவில் ஒரு ஃபேமஸ் இருக்குது. இது வந்து புவா ரோஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த மாங்காயோட சேர்த்து மாம்பழம், அதுக்கப்புறம் வந்து இன்னும் மற்ற பழங்களும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதில் வந்து ஒரு விதமான சோஸ் தயார் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிடுவாங்க. அதோட வந்து நெடக்கடலை இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க, மெஷ் பண்ணி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு வந்து சாப்பிடுவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து நம்ம லோக்கல் மாதிரி செய்யல, கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இது வந்து பாகிஸ்தானி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்டைலில் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ
ஆக்சுவலாக பார்க்க போனால் அந்த டிஷ் செய்கிறதுக்கு மாம்பழம் வந்து மாம்பழம் இல்லை மாங்காயில் செய்கிறது. இது வந்து ரொம்ப ஒரு புளிப்பான ஒரு மாங்காயாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. பட் நாங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு புளிப்பாக எடுக்கலை. ரொம்ப வந்து புளிப்பாக சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, சாப்பிட முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் பழுத்தது மாதிரி தான் எடுத்துருக்கோம். அது ரொம்ப வந்து புளிக்கவும் செய்யாது, ரொம்ப வந்து இனிக்கவும் செய்யாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து எடுத்துருக்குறோம். இப்போ நாங்கள் இதுக்கு வந்து 2 விதமான மாங்காய் எடுத்துருக்குறோம். ஒன்று வந்து கொஞ்சம் பழுத்தது மாதிரி, இன்னொன்று வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறோம். நம்ம ரொம்ப புளிப்பாக வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கிறல. ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் அப்படின்டா, மேங்கோ வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கணும் சின்னதாக. அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு, சாட் மசாலா, உப்பு, சோயா சாஸ் இவ்வளோ தான் வந்து இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட பொருட்கள். ஸோ இப்போ இங்கே வந்து லோக்கல் ரெசிபியில் எந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னா ஏறக்குறைய இதே மாதிரி தான். பட் இங்கே வந்து பீனாட்லாம் வந்து சேர்த்துக்குருவாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி சேர்க்கலை. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பாகிஸ்தான் ஸ்டைல் ரெசிபியில் வந்து நான் செஞ்சுருக்கிறேன். முக்கியமாக வந்து அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதோட வந்து அவங்க புளிலாம் வந்து சேர்த்துக்குருவாங்க. பட் நான் வந்து புளியை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம வீடியோ வந்து எண்டிங் பண்ணிக்கிறலாம். ஸோ இனிமேல் வந்து நம்ம வீடியோ வழக்கம் போல் வாரத்துக்கு ஒரு முறை வரும். ஸோ இனிமேல் வந்து ரெசிபி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பெரும்பாலும் நம்ம அவுட் சைட் போகிற மாதிரி தான் வந்து நம்ம வீடியோ வந்து இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கிறோம். நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் வீடியோ வந்து அம்மாவோட ரெசிபி வந்து கண்டிப்பாக வரும். நாங்கள் அதை வந்து எப்படி ட்ரை பண்ணி செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னு வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம அடுத்தடுத்த உலகில் சந்திக்கலாம். அதுவரை அன்புடன் ரோசினா, பாய்.